மதுரையில நடக்கிற 100வது பாகுபலி எக்ஸிபிஷன் தாங்க போயிருந்தேன். இங்க ஃபர்ஸ்ட்லயே குழந்தைங்க பெரியவங்கன்னு நிறைய பேர் டிசைன் பண்ண கிரியேட்டிவான ஆர்ட்ஸ் நிறையவே டிஸ்பிளே பண்ணியிருந்தாங்க. இது ஒவ்வொன்றும் பாக்குறதுக்கே யூனிக் அண்ட் டிஃப்ரெண்ட் ஸ்டைல்ல இருந்துச்சு. பாடி பார்ட்ஸ் அண்ட் பயாலஜிக்கல் திங்ஸ் நிறையவே டிஸ்பிளே பண்ணியிருந்தாங்க. நேச்சரோட அதிசயங்கள் நிறையவே வச்சிருந்தாங்க. பெரிய பலாப்பழம், கிழங்கு வகைகள், குட்டியான கோகனட்னு நிறைய விஷயங்களை டிஸ்பிளே பண்ணியிருந்தாங்க. பார்க்கவே ரொம்ப அதிசயமா தான் இருந்துச்சு. பாகுபலினாலே இந்த ராட்டினங்கள் ரொம்பவே ஸ்பெஷல் தாங்க. இது பாக்குறதுக்கு ரொம்பவே பயமா இருந்தாலும் நிறைய பேர் ஃப்ரெண்ட்ஸோட ஃபேமிலியோட போய் ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு வந்துருவாங்க. யூஸ்வலா பாகுபலி ஈவினிங் டைம் ரொம்பவே க்ரௌடடா இருக்கும். அது மட்டும் இல்லாம இங்க ஷாப்ஸ் நிறைய வச்சிருப்பாங்க. இந்த ஷாப்ஸ்ல ஆக்சசரிஸ், விளையாட்டு பொருட்கள்னு நிறையவே இருக்கும். நம்ம கன்னியாகுமரியில என்ன செலிப்ரேஷன் திருவிழானாலும் கண்டிப்பா இந்த பலகார கடைகள் இருக்கும். கூடவே சாப்பிடுறதுக்கு நிறைய வெரைட்டியான ஐட்டம்ஸும் வச்சிருந்தாங்க. நாங்களும் அதெல்லாம் வாங்கி சாப்பிட்டோம். பகலங்கள் டீம் மாசா என்ட்ரி கொடுத்து ஃபன் பண்ணிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஃப்ரெண்ட்ஸை பார்த்து பேசிட்டு பாய் சொல்லிட்டு கிளம்பிட்டோம்.